மிஸ் சிவசங்கரி, சொல்லுங்க உங்க அனுபவத்தை கமான் கூட்டுங்க. சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல வந்து அந்த கை விளையாட்டுலாம் விளையாடுமே, ஞாபகம் இருக்கா? அந்த காசு வச்சு பிளட் வச்சு ஸ்பிரிட் ஆஃப் தி காயின். அப்ப வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்ப ஏதோ தெரிஞ்சதை விளையாண்டோம், பேய் இதெல்லாம் வரைஞ்சி விளையாண்டோம். அப்ப வந்து மூவ் ஆகுனுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த காசு வந்து நாங்க வந்து தூக்கி வந்து போட்டுட்டோம். தூக்கி போட்டுட்டு மறுநாள் வந்து பாக்குறோம் அந்த காசு வந்து அதே இடத்துல வந்து இருக்குது. ஏன்னா நாங்க யாருமே அந்த காசு வந்து எடுத்துட்டு நாங்க ஒரு 6 பேர் விளையாண்டோம் அந்த கேம். ஸோ நானு அப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நாங்க விளையாண்டோம். அதுக்கப்புறம் சரி இந்த காசை நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது அடிச்சு தூக்கி நாங்க போட்டுட்டோம் குப்பையில. அது பேப்பர்ல மடக்கி நாங்க போட்டோம். குப்பையில போட்டீங்க? அந்த பேப்பரோட மடக்கி, ஏன்னா நாங்க பிளட் எல்லாம் வச்சு விளையாண்டோம் நாங்க. அப்ப சரின்ட்டு தூக்கி போட்டோம். என்னதுக்கு எடுத்துட்டு போனோம்ட்டு சரி தூக்கி போட்டோம். அப்புறம் மறுநாள் வந்து போய் அந்த காசு வந்து மேச மேல இருக்குது. என்னடா மேச மேல இருக்குதுன்ட்டு அப்ப எல்லாம் பயந்துட்டாங்க. அதே ரத்த கரையோட இருக்கு. இல்ல ஜஸ்ட் அந்த காசு மேல ரத்தம் இருக்கு, பட் அந்த பேப்பர் இல்ல. குப்பை வந்து அதே காசு எப்படி தெரியும்? ஏன்னா நாங்க வச்சது எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க 20 காசு வச்சு விளையாண்டோம். அந்த 20 காசு வந்து அந்த காலத்துக்கு எத்தனை இது வச்சு நாங்க விளையாண்டோம். பிளட்டோட தான் நாங்க வச்சோம். நாங்க தூக்கி குப்பையில போட்டோம். அந்த குப்பை வந்து எப்படி நாங்க விளையாண்ட இடத்துலயே இருக்குது. ஆனா அதே 20 காசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதே காயின்ஸ்ன்னு? அந்த ரத்த கரைலாம் இருந்துச்சு, அந்த பிளட் இருந்துச்சு. அது நாங்க எங்க விளையாண்டோமோ அதே மேட்ச் மேல இருந்துச்சு. என்னதான் பண்ணீங்க? அப்ப வந்து என்னோட டீம்ல வந்து நாங்கெல்லாம் விளையாண்டலாம். அவ்வளோ ஒருத்தனுக்கு வந்து பேய் பிடிச்சிக்கிச்சு. எப்ப விளையாண்டு இருக்கும் போது கையத்தான் எடுக்க கூடாது தானே. அப்ப வந்து ஒருத்தங்க அதுல பயந்து கைய வந்து எடுத்து அடிக்காமலே எடுத்துட்டாங்க. அவங்க அடிக்காம எடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உடம்புல அப்படியே சில்லு. அப்புறம் அவங்களுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. சரி நம்ம இதோட விளையாட வேணான்ட்டு நாங்க நாள் வந்து எங்களுக்கு வந்து தெரியல இதோட நம்ம வேணாம் பயப்படுறாங்கன்ட்டு நாங்க அதெல்லாம் தூக்கி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அது இதே பண்ணல நாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் வந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கே வர்றது இல்ல. சரி இருங்க, அந்த மேஜில் வந்து இந்த காசை பாக்குறீங்க, எல்லாரும் தெரிச்சு போறீங்க, இங்கடா நம்ம தூக்கி போட்ட காசு திருப்பியும் வந்துருச்சுன்னு. அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த காசு என்ன பண்ணீங்க மறுநாள்? அது நாங்க வந்து அப்ப வந்து காலேஜ் அப்ப காலையில நாங்க வந்தோம். அப்ப நாங்க வரும்போது எங்களோட ஸ்கூலோட மேல வந்து நாங்க படி ஏறிட்டா போவோம். எங்க சைட்டு ரோ மட்டும் கரண்ட் இல்ல. கேரன் வந்து ஒரு மாதிரி வந்து விட்டு விட்டு எரியுங்கள. எங்க சைட்டு ரோ மட்டும் இல்ல, மத்த எல்லா சைட்டும் வந்து இருந்துச்சு. அப்ப நாங்க யாருமே வந்து போல. எல்லாம் சரி எல்லாம் வர்ற வரைக்கும் நாங்க வந்து இங்கே நின்றுகிட்டே இருந்தோம். டீச்சர் அப்புறம் மத்த மத்த ஸ்டூடெண்ட் தான் வர வரைக்கும் நாங்க போவே இல்லை கிளாஸ்க்குள்ள. ஏன்னா எங்கது மட்டும் கரண்ட் இல்ல, மத்த இடத்துல எல்லாமே கரண்ட் இருந்துச்சு. ஐயோ தெரியாம தப்பா விளாண்டுமோன்னு அப்போ ஒரு இது. சரி இதுக்கப்புறம் இது தொடவே கூடாது. என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சரி அந்த காயின்ஸ் தூக்கி போட்டா தானே திருப்பி வருது, எடுக்கவே வேணாம் அப்படியே வச்சிருவோம்ட்டு நாங்க அப்படியே விட்டுட்டோம். ஆனா அது கடைசி வரைக்கும் அந்த காயின் அங்கேயே தான் இருந்துச்சு. யாருமே எடுக்கல அந்த காயினை. அங்க வேலை செய்யறவங்களோ இதை யாருமே சுத்தம் பண்றவங்க கண்டிப்பா வருவாங்க, இதுமாரி காசு எடுப்பாங்க. பட் அது யாருமே எடுக்கல. அந்த டேபிளுக்கு சொந்தக்காரங்க அவங்க கூட அதை வந்து தள்ளி வைக்கல. வேற எதுவும் டேபிள் யாருமே உட்காரல. யாருமே அதுக்கப்புறம் நாங்க உட்காரல. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இது வேலை செய்ய நானும் என் ஃப்ரெண்டு சனிக்கிழமை ஓட்டிக்கிட்டு நானும் என் கூட்டாளி ஒண்டித்தான். பிளாங்காரங்க சின்ன சின்ன யாருமே இல்லை. எங்க பாஸ் கூட வரல, அவர் வந்து அவுட்டோர் வேலை. ஸோ அப்ப நாங்க வந்து சனிக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு நாங்க ஆஃப்டர்நூன் விளாண்டோம். ஜஸ்ட் அதே பேப்பர்ல தான் வரைஞ்சி 50 காசு வச்சு விளாண்டோம். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு கேர்ள் வந்தாங்க. ஓகே. இவங்க வந்து என் கூட்டம் அவங்க வந்து பயந்துட்டாங்க. ஏன்னா சொந்தமா மோஸ்ட்லி நாங்க கையை வந்து நாங்க மூவ் பண்ணவே இல்லை. அது சொந்தமா தான் அது நாங்க ஒன்னொன்னா நாங்க எழுமிக்கிட்டோம். அவங்க பேர் கூட என்னமோ தான் சொன்னாங்க அல்பபெட்ல, இப்ப சரியா தெரியல. அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல இப்படி இறந்ததுன்னு அப்படின்னு. அப்படியா சரின்ட்டு அது மணி 12 அப்ப உடம்புல அவங்களுக்கு சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பயந்துட்டு மேட்ச்ல 3 தாட்டி அடிச்சுட்டு அதோட தூக்கி வந்து போட்டுட்டாங்க. சரி எங்களுக்கு வந்து வேலை வந்து அப்போ 1 மணிக்கு முடிஞ்சிருச்சு. நாங்க என்ன பண்ணோம், அதுக்கு வந்து குப்பையில போட்டு நாங்க வந்து கிளம்பி போட்டு அதோட மண்டே தான் எங்களுக்கு வந்து ஆபீஸ். இந்த வாட்டியும் பிளட் வச்சு தான் விளையாண்டீங்க, ரத்தத்தை வச்சு? இந்த வாட்டி வந்து பிளட் அவங்க வந்து பிளட் வச்சு தான் விளையாண்டாங்க.
அவங்க வச்சாங்க, நான் வைக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஃபில் பண்ணி நாங்க வந்து அப்படி செட் தூக்கி போட்டு வேண்டான்ட்டு நாங்க வந்து வேலை முடிஞ்சிட்டு போயிட்டோம் கம்ப்ளைண்ட் வச்சுட்டு. அப்ப நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து திங்கட்கிழமை வந்து ஆபீஸ்க்கு நானே, எங்க பாஸ், அப்புறம் எங்க ஸ்டாஃப் நாய்க்காரவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப என் பாஸ் வந்து நாங்க வந்து எல்லாமே வந்து பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, தனித்தனியா தானே உட்காந்து இருப்போம். அப்ப என் பாஸ் வந்து ஒரு ஃபைல் அங்க இப்படி அடுக்கி வச்சுட்டு அவர் இப்படி எதுவுமே பண்ணல, எதுவுமே அவர் ஃபைல் வந்து பறந்து எடுத்து வந்து விழுந்துச்சு. இத்தனைக்கும் ஏர்போனு தான் பறந்துச்சு வச்சு அவரை எடுத்து வச்சாரு சீன பாஸ். திருப்பி அவர் எடுத்து வச்சு திருப்பி பறந்து எடுத்து விழுந்துச்சு. நாங்க 2 பேரும் மூஞ்சி ஐயோ பேய சரியா வரட்டி கறக்கலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே பார்த்தோம். அவர் எடுத்து வைக்கிறது சொந்தமா உங்களுக்கு ஃபேன் இருந்தா தெரியும், அங்க ஃபேன் இல்ல. அப்ப அங்க ஃபேனும் இல்ல, ஏர்போன் ஒண்டி தான். ஏன்னா அங்க வந்து மயக்க அடிச்சு அதை நாங்க பார்த்தோம், மின்னிக்காவே தான் பார்த்தோம். அது 2 வாட்டி விழுந்துச்சு. அவர் எடுத்து வச்சோன்னா உழுச்சி, அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாமே விழுந்துருச்சு கீழே. அதுக்கப்புறம் அவரு போய் அவங்க சைனீஸ் சாமி இதெல்லாம் பண்ணி எங்க வந்து 1 வாரத்துக்கு ஆபீஸ் வர வேணான்ட்டாங்க. அவரு வந்து சாமி எல்லாம் கும்பிட்டு அந்த சைனீஸ் இதெல்லாம் வச்சு கும்பிட்டு உங்க ஆபீஸ்ல என்னமோ இருக்கு அப்படின்னு சொன்ன. அப்ப நாங்க நினைச்சுக்கிட்டோம் தெரியாதனமா கூப்பிட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. இல்லாத பேய இன்வைட் பண்ணிட்டு அத ஒழுங்கா ஜாகா பண்ணாம நாங்க வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா யாருமே இல்ல, நானும் என் கூட்டாளி உண்டு தான். ஏன்னா நாய்க்காரங்களா அன்னைக்கு அவங்களுக்கு வந்து வேலை இல்ல, நாங்க வந்து ஓட்டி ஜஸ்ட் எங்களுக்கு வந்து 1:30 மணி வரைக்கும் தான் வேலையே. அது நாங்க விளாண்ட டைம் 12 மணி உச்சி நேரத்துல விளாண்டோம். விளாண்டுட்டு சரி அவங்க பயந்து உடம்பு அவங்க சிலுக்குதுன்ட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் திங்கட்கிழமை அதே 12 மணிக்கு தான் இந்த மாதிரி நடந்துச்சு. எங்க பாஸ் அப்பதான் வருவாரு, சின்ன பாஸ். அவர் வந்து அவுட்டோர் சேர்னால அவர் அப்பதான் வந்தாரு. சாமி பார்க்க போனாங்கல்ல இந்த மாதிரி அவங்க ஆபீஸ்ல என்னமோ இருக்குன்னு சொன்னாங்களே, காரணம் என்ன? நீங்க 2 பேரும் தான் கூட்டிட்டு வந்தீங்க அந்த பேயன்னு தெரிஞ்சுச்சா? இல்ல ஏன்னா அப்ப வந்து எங்க நல்ல சிசிடிவி கேமரா வேலை செய்யல. ஓகே. சோ அதனால வந்து அவங்க வந்து சீன வந்து நார்மலாவே அவங்க வந்து சாமி வந்து கும்பிடுவோம். அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நடந்தோம்னா. அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு 1 வீக் ஆஃப் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்ப நாங்களே இந்த மாரி பேயில இருக்கு, சோ யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்க மூஞ்சி நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம், இனிமே விளையாடுவ அப்படின்னு. நாங்க வந்து சும்மா கடுப்பா இருக்கு, இது உண்மையா போய் இன்னொரு டெஸ்ட் பண்ணி பாக்கலான்ட்டு. சரி, நீங்க விளையாடும்போது அந்த ஆத்மா வந்து என்னதான் சொன்னுச்சு? அது ஆக்சுவலி வந்து அவங்க வந்து கேர்ளு. அவங்க வந்து பேர் நான் கேட்டேன், உங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன மட்டும் அல்பபெல்ல தான் சொன்னாங்க பாருங்க, ஞாபகம் எனக்கு சரியா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பிள்ளைக்கு உடம்புல ஒரு மாதிரி சிலுக்குதுன்ட்டு டக்குன்னு அந்த காயினை 3 வாட்டி அவங்க அடிச்சுட்டு கையை டக்குன்னு அவங்க எடுத்துறாங்க. பட் நான் வந்து கையை வச்சிருந்தேன். அப்புறம் அவங்க எடுத்தோடனே வந்து அதுக்கப்புறம் வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சொல்லிட்டு மயக்க வர மாதிரி ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு. அப்போ சரி இவ்வளவோ நடந்து முடிஞ்சுச்சு. சரி, இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா? நீங்க இன்னைக்கு நைட் ஃப்ரீ தான். நம்ம ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளையாடலாமா? ஓ நேர்லையா? இது ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து விரைவில் செய்வோம், சரியா? ஆமா, இது வந்து சின்ன வயசுல முன்னெல்லாம் விளையாண்டது, இப்பெல்லாம் யாரு இந்த மாரி விளையாடுறா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நிறைய பேர் அமைதியா அந்த வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அதுக்கப்புறம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர பயந்தா தானே, பயப்படாம விளையாண்டா எப்படி வரும்? சொல்லிட்டீங்களே, இந்த ப்ராஜெக்ட் நீங்க தான் தலைவி. ஓகே ஓகே. திருமதி பார்வதி, எந்த பேயை பார்த்து பயந்தீங்க? பேயை பார்த்து பயன்னு சொல்றது இது வந்து ஒன்றும் பயங்கரமான அனுபவம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் வந்து இறந்துட்டாங்க. ஸோ நான் அண்ணன் இறந்து என்னால் வந்து அவரை போய் பார்க்க முடியல. இறுதி சடங்கு அப்போ என்னால் அவரை போய் பார்க்க முடியல. ஆனால் ரொம்ப மனசில் வருத்தம் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரலான்ட்டு நானே என்னோட அக்கா இன்னொருத்தவங்க இருக்காங்க, விமலா தேவி அப்படின்னு. சரி நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்கு விசிட் பண்றதுக்கு போனோம். இது வந்து கூட பிறந்த அண்ணன் இல்ல, சித்தி மகன், பெரியப்பா மகன் அந்த மாதிரி. அப்ப நான் அக்கா கிட்ட சொன்ன போய் விசிட் பண்ணிட்டு வரலாக்கா, எனக்கு ஒண்டியா போறதுக்கு இதா இருக்கு, நீங்களும் வாங்க அப்படின்னு. நான் விமலா அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு போன. வீட்டுல வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல. நான் வீட்டுக்கு போனேன்னு கேட்டா, அம்மா நீங்க ஒண்டிதான் இருக்கீங்களா? எங்கம்மா அண்ணன் இன்னொரு அண்ணன், ஏன்னா இவர் தம்பி, அவருக்கு மேல இன்னொரு அண்ணன் இருக்காங்க. அப்ப எங்க அண்ணன் கேட்டா, இல்லம்மா அண்ணன் வேலைக்கு போயிட்டாங்க அப்படி. சரிட்டு அப்ப நானும் அக்காவும் போயிட்டு ஹால்ல உட்காந்தோம். சிஸ்டர் நான் வந்து நானும் அக்காவும் ஹால்ல வந்து கீழே தரையில சப்பாதங்கள் போட்டு உட்காந்தோம்.
ஆன்ட்டி அம்மா வந்து நாக்காளி போட்டு எங்களுக்கு ஆப்போசிட் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்க உட்காந்துருந்தது வந்து அவங்க உட்காந்துருந்த இடத்துல இருந்து பின்னாடி கிச்சன் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க அங்கே உட்காந்துருந்தாங்க. பெரியமா வந்து நாக்காளியில உட்காந்துருந்தாங்க. நாங்க என்ன சொன்னோம், பேசிக்கிட்டோம், எப்படி இருக்கீங்கம்மா, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி கிச்சன்ல தெரியுமா மங்கு ஜாமா கழுவுனமா படார் படின்னு நம்மளுக்கு சத்தம் கேட்கும், சடார் திடீர்னு கேட்கும். அந்த மாதிரி ஒரு சத்தம் எங்களுக்கு பேச பேச கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப நானும் அக்கா பேசியிருக்கோம், 2 பேரும் மூஞ்ச பாத்துக்கிறோம். இவங்க எங்க மனசுல வந்து இவங்க ஒண்டி தானே இருக்குன்னு சொன்னாங்க, எப்படி கிச்சன்ல வந்து ஆள் நடமாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு அச்சம் மனசுல வர ஆரம்பிச்சு. நானும் அக்காவும் கேப் விட்டு உட்காந்து இருக்கோம். அப்ப சத்தம் இன்னும் படப்படு கரண்டில கீழே ஊரு படார் கேட்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு ரொம்ப இதானால நான் அக்கா கைப்பிடிச்சே பட்டு அக்கா பக்கத்துல போய் உரசுற மாதிரி உட்காந்துட்டேன். இவங்க கிட்ட கேட்கவும் முடியல, எங்க பெரியமா கிட்ட எங்களால கேட்க முடியல, யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு ஒரு பயம். அந்த சத்தம் கேட்க இவங்களும் கிச்சனை திரும்பி பாக்குறாங்க, சத்தம் ஓட அந்த ஜாமா வீடு திரும்பி பாக்குறாங்க. ஆனா இவங்களும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் சென்று சத்தமே இல்ல. அப்ப நாங்க கண்டினியூவா பேசிக்கிட்டே இருந்தோம், அத போதை பண்ணாம. இப்ப நாங்க தரையில உட்காந்துருந்தால கிச்சன்ல இருந்து சலங்க கட்டிட்டு ஒரு உருவம் நடந்து வர ஒரு சத்தம் எனக்கு தான் கேட்டுச்சு. அப்ப நானு அக்கா ஃபேஸ பார்த்தேன், ஒருவேளை நம்மளோட பிரம்மா போல இருக்கு அப்படின்ட்டு அக்கா ஃபேஸ பார்த்தா அக்கா நார்மலாவே தான் பேசியிருந்தாங்க பெரியமா கிட்ட. அந்த சத்தம் வர 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 நாங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்து கிட்ட வந்து நம்ம பாஸ் பை பண்ணிட்டு போனா எனக்கு உடம்புலாம் சிலுத்துருச்சு. அக்கா பயந்துட்டாங்க. அக்கா சொன்னாங்க, சரி நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம். ஏன் கேட்கல? என்ன பெரியமா சத்தம் கேட்டுட்டே இருக்கு, சலங்கு சத்தம் கேக்குது, மங்கு ஜாமா உருட்டுற சத்தம் கேக்குதுன்னு. ஏன் கேட்கலன்னா நம்மளுக்கு அங்க போகும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் ஒண்டிதான் வீட்டுல இருக்கேன். இன்னொன்னு என்னன்னாக்கா அந்த வீட்டுல வந்து அண்ணன் இல்ல, இறந்த வீடு வேற. சத்தம் கேக்குதுல, அவங்கதான் திரும்பி பாக்குறாங்களா, கேட்க வேண்டியதான். எனக்கு மண்டபம் பிச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல, என்னவா இருக்குன்னு. இல்ல ஏன்னா அந்த சலங்க சத்தம் கேட்ட உடனே கிட்ட வந்தோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது நான் இவங்களையும் தாண்டி ஏதோ ஒரு உருவங்க இருக்கு போல இருக்கு. பக்கம் சொன்னாங்க நம்ம கிளம்பலாம், நம்ம இருக்கிறது இங்க வந்து நாட் குட், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன்னா அப்ப கிளம்பிட்டு. அது கூட நினைக்கிறேன் எனக்கு ஏஜ் இருந்தா ஒரு 20-21 அந்த ஏஜ். இந்த அனுபவம் எனக்கு. சலங்க சத்தம் கேட்கும் போது பெரியமா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா இல்லையா அந்த சத்தத்துக்கு? இல்ல அவங்க மகன் இருந்தனால அவங்க அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க தெரியுமா. அதான் எங்க கிட்ட பேசியும் இருக்கிறாங்க, பின்னாடி அந்த சத்தம் படப்படன்னு கேட்கும் போது திரும்பி கிச்சனையும் பாத்துக்கிறாங்க, அப்புறம் திரும்ப பேசிக்கிறாங்க. அந்த சலங்க சத்தங்களை பாஸ் பை பண்ண போனோன்னு அக்கா கிளம்புன்னு சொன்னோடனே சரிம்மா அப்படின்னாங்க. அக்கா சொன்னாங்க கிளம்பு இதுக்கு மேல இருந்தோமா, ஏன்னா நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு தெரியும்ல நாட் குட்னு. அப்ப அக்கா சொன்னாங்க கிளம்பலாம், இங்க நல்ல வைப்ரேஷன் இல்ல, போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு சிஸ்டர். ஆனா அந்த சலங்க சத்தம் இப்ப நினைச்சா கூட அந்த சலுக்கு அந்த சலங்க தெரியுமா சிஸ்டர், சுத்தி போடுச்சு. என்னவா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல அது ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ண, அது அண்ணனா தான் இருந்திருக்கும், அவர் ஆத்மா போல. ஏன்னா அவரு வந்து சாமி ஆடுவாரு. அந்த சலங்க வந்து நான் கேட்டோடனே கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து அவருதான் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் ஒண்ணு பேசல, ஒண்ணு கேட்கவும் இல்ல. அப்படியே அதோட வந்த பிள்ளைதான் இந்த பெரியமா வீடியே அதோட நான் மறந்து. அப்படி ஒரு பெரியமா இருக்காங்க. இப்பயாவது ஞாபகத்துக்கு வராங்களா? வரமாட்டாங்க. எனக்கு ஒரு பயம், திரும்ப அந்த வீட்டுக்கு போனா அந்த அண்ணன் வந்துருவாருன்ட்டு போவே மாட்டேன். கல்யாணம் பண்ணி வந்தும் எனக்கு அந்த பயம் இருக்கு. ஒன்னா போமா பெரியமா? திருமதி தேவராணி, வாங்க உங்களோட பேய் கதைக்குள்ளார போவோம். வாட் ஹேப்பன்? இது வந்து அப்போ நான் ஒரு 19 வயசு இருக்கும். அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன் காலேஜ் டைமு. அப்போ நான் வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கிறதுனால வந்துட்டு பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டு தான் படித்தேன். இப்போ என்னோட பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6லேருந்து நைட்டு 12 மணி ஷிஃப்ட் இருக்கும், 6 hours. இல்லாட்டினாக்கா அப்படி நான் கிளாஸ் ஏர்லியாக முடிஞ்சுன்னா 4 PM ஜாயின் பண்ணேன்னா 10 மணிக்கு வேலை முடியும், அந்த மாதிரி ஷெடியூலு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் எனக்கு 6லேருந்து 12 வழி வேலை முடிஞ்சுன்னா நான் எப்போவுமே கூட்டுறல் வச்சுருந்தேன். ஸோ கிளாஸ்க்கு போயிட்டு வேலையும் முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் நான் வேலை
முடிஞ்சு வெளியாகி அந்த எங்கன்னா ஓகே மிட்வெளி டு பிஜே போற பாதை, அதாவது அது ஹைவே ரொம்ப பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த ஃப்ளைஓவர் வழியா தான் நம்ம போகணும். ஸோ நான் அப்படிதான் போனேன். ஒரு நாள் வந்து அந்த நைட் டியூட்டிக்கு வர்ற ஒரு அண்ணன் 12 மணிக்கு அவர் வரணும். அவர் வந்துட்டு கொஞ்சம் டிலேவாகும், எனக்கு 1 hour எனக்கு டைம் வேணும், நீங்க எனக்காக 1 hour கவர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சரின்ட்டு அந்த அண்ணனுக்காக நான் 1 hour ஓட்டி செஞ்சேன். ஸோ எனக்கு 1 o'clock கரெக்டா வந்தாங்க. நானும் 1 மணிக்கு ஏன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு அசைன்மெண்ட் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ தூக்கம் வேற எனக்கு. ஸோ நானும் அப்படியே எல்லாம் பண்ணிட்டு அப்படியே மோட்டர் எடுத்துட்டு கிளம்புறேன். வந்துட்டு இருக்கேன் அந்த ஹைவேல வந்து மிட் நைட்டு. யூஸ்வலி 12 மணிக்கு கூட வெளியா இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. ஆனா அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ரொம்ப பதட்டமா தான் இருந்துச்சு அந்த ரோட்டுல வர்றதுக்கு. காடிலாம் இல்லை. ஸோ அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கேன். யூஸ்வலி மோட்டர் பாதை இருக்கும், நான் மோட்டர் பாதையில போக மாட்டேன், ஏன்னா எனக்கு பயம், ஏன்னா அது ரொம்ப ஈஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு காடி பாதையிலே ஓரமாக தான் போவேன். ஸோ நான் அப்படி போயிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த ஒரு சிம்பாங் மாதிரி இருந்துச்சு, அது ஷார்ட்கட்ல மேலே ஏறி நான் வந்துட்டு இருக்கேன். அண்ட் தென் கரெக்டா அந்த ஒரு ஜங்ஷன் இருக்கும், அந்த ஜங்ஷனுக்கு நடுவுல ஒரு வீல் சேர்ல ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் ஹியூமன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதாவது வந்து அவங்க ஆப்போசிட் வர்ற பாதையில உட்காந்துருந்தாங்க. நான் அப்படி போயிட்டு இருக்கேன். அந்த ஜங்ஷன்ல இருந்தாங்க ஒரு பொம்பளை ஆள் மாதிரி தான் இருக்காங்க, ஒரு வயசானவங்க. ஆனா அப்ப எனக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியல பொம்பளை ஆம்பளையானு. ஒருத்தவங்க இருக்காங்க வயசானவங்க மாதிரி மட்டும் தெரியுது. அவங்க என்னையே பாக்குறாங்க. நான் அவங்கள தாண்டி தான் போறேன். ஆனா எனக்கு மனசு கேட்கல. நான் என்ன நினைச்சேன்னா, ஏன் இப்படி இருக்காங்க, ஐயோ ஏதோ ஹெல்ப் தேவைப்படுதா அப்படி சொல்லிட்டு நான் வந்து யூட்டர்ன் எடுத்துட்டு அவங்ககிட்ட போறேன். ஏன் இங்க நிக்கிறாங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படி சொல்லிட்டு நானும் யூட்டர்ன் எடுத்துட்டு போறேன். நான் கிட்ட போய்கிட்டே இருக்கேன். என்னையும் அறியாம என் கை எல்லாமே செலுத்துருச்சுக்கா. அப்படி சிலுத்து நான் கிட்ட போயிட்டேன். அப்படின்னு கிட்ட போயிட்டோன்னே நான் போறேன். அவங்க என்னைய பார்த்தாங்க. நான் கிட்ட ஏன் அங்க நிக்கிறீங்கன்னு, நீ தெரிஞ்சு என்ன செய்ய போறேன்னு கேட்டாங்க என்ன. நான் சொன்னேன், இல்லம்மா மணி இப்பயாச்சும் நீங்க என்ன பண்ண போறீங்க அதானே, காசு இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட 8 வெள்ளி சம்திங் தான் இருந்துச்சுக்கா, ஒரு வெள்ளி அப்படிதான் நான் எடுத்தேன். அவங்க என்னைய பார்த்துட்டு நான் காசு எடுத்துட்டு நான் அவங்கள பாக்குறேன். அவங்க கம்பு சூப்பா இருக்கு. அப்புறம் அவங்க கையை இப்படி மேல எடுக்கிறாங்க. நான் நீட்டா இருக்குக்கா. நான் அப்படி பாதி எனக்கு வார்த்தை வரல, ஒண்ணும் வரல. ஆனா அவங்க என்ன பார்த்துட்டு காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ என்ன திரும்பி பார்க்காம போனாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன திரும்பி பார்க்காதன்னு சொன்னாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன திரும்பி பார்க்காம போன்னு சொன்னாங்க. நானும் அப்படியே யூட்டர்ன் எடுத்துட்டு நான் அப்படி போறேன்க்கா. நான் அவங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க, என்னால முடியல. என்னையே அறியாம நான் என்னோட சைட் மிரர்ல பார்த்துட்டேன். என்ன தெரிஞ்சது, டோட்டலி பிளாங்க் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அவங்க காண போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல. வீல் சேர் அடி காணோம், வீல் சேர் கூட இல்ல, வீல் சேர்ல காணோம். ஆனா நான் ரொம்ப தூரம் கூட போல, பார்க்க கூடாது. ஆனா நான் மனசுலயே ஓம் சக்தி சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஓம் சக்தி சொல்லிட்டே நான் போறேன். ஆனா என்ன முடியல. அந்த கிட்ட வந்துட்டோன்னு என்னால படப்பட பாரு பார்த்த கண்ணாடியில. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பார்த்த கண்ணாடியில அவங்க அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயி, ஒரு ஒளி மாதிரி கருப்பாயி காணப்போயிட்டாங்க. ஒரு அழுத்திட்டு வீடு வந்து சேர்ந்து மறாநாள் காய்ச்சல். என்னால இப்ப கூட இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அது வந்து நல்ல ஆத்மாவா இல்ல என்கிட்ட வந்துட்டு மேபி எனக்கு தெரியலக்கா. ஏன்னா நான் வந்து அந்த 1 மணிக்கு வந்துட்டு எனக்கு அந்த ரோட்ல வரும்போதே பயம் எடுத்துருச்சுன்னு சொன்னல. நான் வந்து சாமி பாட்டு தேவார பாட்டு எல்லாம் பாடிக்கிட்டே தான் வந்தேன். என் கண்ணுக்கு அவங்க தென்பட்டுறாங்க. ஆனா நான் வந்து அவங்க உண்மையிலேயே ஒரு மனுஷன் அப்படின்னு நினைச்சுதான் கிட்ட போனேன். நான் போய் என்னையும் அறியாம ரொம்ப செலுத்துருச்சு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்களை பார்த்துட்டு நான் வரேன் வீட்டுக்கு. என்னோட மோட்டர் பைக் அவ்வளவு ஹெவியா இருந்துச்சு. வந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியலக்கா. ஆனா நெக்ஸ்ட் டே எனக்கு சரியான காய்ச்சல். நான் வீட்டுக்கு வரும்போது நான் வந்துட்டு வாசல்லே நின்னுட்டேன். அப்புறம் என்னோட அண்ணன் வந்தாங்க, வந்துட்டு கேட்டாங்க ஏன் லேட்டு. நான் ஊட்டி அப்ப அண்ணன் சொன்னாங்க, ஏன் ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரினா. ஆனா அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு சம்திங்னு. உடனே இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு எனக்கு மஞ்சள் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு காலில் ஊத்திட்டு என்ன நலைய வச்சுட்டு அப்புறம் போய் குளி அப்படி சொல்லிட்டு, ஐயோ நான் சாமி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு தான்க்கா படுத்திருந்தேன். நெக்ஸ்ட் சரியான காய்ச்சல் எனக்கு. அது
அது என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம்க்கா. நீங்க அவங்க கிட்ட பேசும்போது தமிழ்ல பேசுனீங்களா? தமிழ்ல தான் பேசினேன். நான் காசை எடுக்கும் போது அவங்கள பாக்குறேன், அவங்க கண்ணு அப்படியே சோப்பாயிருச்சு. அவங்க ஸ்கின்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே டாட் 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 அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்த மாதிரி இருந்தாங்க. எனக்கே பயம் எடுத்துருச்சு. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட என்னால நடுங்கிட்டு இருந்தேன். தெரியும் பக்கமா போயிருன்னு சொல்லிட்டாங்க என்ன. தப்பிச்சண்டா சாமின்ட்டு வந்துட்டேன்க்கா. அவங்க சொல்லியும் நீங்க வந்து தைரியமா சைட் மிரர்ல எட்டி பாத்திருக்கீங்க பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. அக்கா நான் பாக்கணும்னு பாக்கல, என் உள் மனசு பாரு பாரு பாருன்னு சொன்னேன்னு பாத்துட்டேன்க்கா. பட் பாத்துருக்க கூடாது. ஆனா ஆமா அந்த சிட்டியே தான். அப்புறம் நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, இவங்க ஒரு நல்ல ஆத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். லைக் அவங்க நினைப்பு வந்துச்சுன்னா அந்த மர்ம தேசம் நானும் அம்மாவும் மிந்தி ரொம்ப கேட்போம், இப்பவும் கேட்டுட்டு இருப்போம். அப்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் பேசும்போது நாங்க டக்குனுமா அவங்க நல்ல ஆத்மாமா அப்படி சொல்லுவேன். அம்மா சொல்லுவாங்க ஆமா ஆமா அப்படி சொல்லுவாங்க. ஏதோ காசு வாங்க முடிச்சு அதனாலயா இல்ல கொடுத்துருப்பேன். மேமாங்க நான் 5-6 வழி என்னமோ தான் வச்சிருந்தேன் போக்கையில. நான் கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு. ஆனா நான் அதுக்கு தான் போனேன். எடுத்தது அவங்க காசு கேட்டிருந்தாங்க, நான் கொடுத்துருக்கேன். எடுத்துட்டு பாக்குறேன்க்கா முகம்லாம் அப்படியே ஒரு மாதிரி கருப்பா, கண்ணு சோப்பா, அந்த இருட்டுல அப்படி இருந்தாங்கக்கா. அப்படியே அவங்க விரல் இப்படி எடுத்தாங்க, நீட்டா இருக்குக்கா. நோகம்லாம் அப்படியே கூறு கூறா. நான் யோசிக்கிறேன் எப்படி வெளிச்சல்ல இவங்க வந்திருப்பாங்க, உங்க மீன் மனசவங்களானே அப்படி இப்படி காணா போயிட்டாங்க டக்குன்னு அப்படின்னு யோசிச்சேன். பின்னாடி வந்திருக்காங்களே டக்குன்னு கண்டுபிட்டாங்க. அதுதான் நான் என்ன நினைச்சேன்னா பம்சிட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். வீட்டுக்கு போயிட்டு நான் பாக்குறேன், மறுநாள் காலையிலேயே பார்த்தேன் வெளிச்சத்துல பாக்குறேன். விடிஞ்சதுக்கு அப்புறம் பம்சிலாம் ஆகல, டயர்லாம் நல்லா தான் இருக்கு. மேபி பின்னாடியே வந்துட்டாங்க போல இருக்கு. இது வரைக்கும் இருந்திருக்கலாம். நல்ல வேலை இருக்கலாம். நான் பார்க்க வேணாம் சொன்னேன் தானே அப்படின்னு திரும்பி தட்டி உங்களை கூப்பிடாம விட்டாங்களே பைக்ல வரும்போது. நான் தான் சாமி இதோட உச்சிரிச்சுட்டே வந்ததுனால அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல நினைக்கலாம்க்கா. இல்ல பயந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க போல. ஆனாலும் அந்த 19 வயசுல இருந்தது 8 வெள்ளி 8 வெள்ளி வச்சுக்கிட்டு ஸ்டில் உங்க இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க நினைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அங்கதான் உங்க மனசு. அதனாலதான் போல இருக்கு அவங்களும் மனசு இறங்கி என்கிட்ட அவங்களோட விஸ்வரூபத்தை காட்டாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டாங்க. தப்பிச்சு போயிருன்னு சொன்னாங்கல்ல, அங்கதான் அவங்க நிக்கிறாங்க. ஆமா ஆமா. ஆனா எனக்கு ஒரு விஷயம்க்கா, அவங்க பேய்களுக்கும் வந்து இறக்க மனசு இருக்குன்றத நான் இந்த விஷயத்துல பாத்துட்டேன்க்கா. சரி, அடுத்த பேய பாத்தீங்கன்னா மறுபடியும் லெட்டர் போடுங்க. சரிக்கா. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.